ஒரு காலத்துல நாடார் சமுதாயத்தை அன்டச்சபிள்ஸ் ஒதுக்கி வச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. எவ்வளவு பெரிய சமுதாயம், எத்தனை லட்சம் பேர் இருக்கான், கோடி பேர் அன்டச்சபிள்ஸ். கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை, அது இல்லை. ஆனா அந்த சமுதாயம் அதெல்லாம் பத்தி கவலையப்படல. எங்களுக்கு அரசாங்கம் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லவே இல்லை. விருதுநகர்ல சுப்பிரமணிய நாடார்னு ஒருத்தர் வந்து குடியேறினாரு. கடுமையான கட்டுப்பாடு வச்சார், கம்யூனிட்டி எப்படி இருக்கணும்னு. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துச்சுன்னு தெரியும். விருதுநகர்ல இருக்கிற சத்திரிய வித்யாசாலா பள்ளிக்கூடம் 1885 ஆரம்பிக்கப்பட்டது, நாடார் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு எழுதியிருக்கிறாங்க, இன்னைக்கு இது துவக்கப்பள்ளியாக ஆரம்பிக்கப்படுகிறது, விரைவில் இது உயர்நிலை பள்ளியாக கல்லூரியாக மாறி இது ஒரு பல்கலைக்கழகமாகவும் மாற வேண்டும் என்பது எங்கள் விருப்பம்னு 1885 எழுதி வச்சிருக்காங்க. தி விஷனரி லீடர்ஸா இல்லையா அவங்கெல்லாம்? அதனால அவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? பிடியரிசி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு நாடார் வீட்லயும் தாய்மார்கள் சமைக்கிறதுக்கு முன்னால சமைக்கிறதுக்கு அரிசி எடுத்து அந்த உலையில போடுறப்ப ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியா வச்சிருவாங்க. அதுக்கு பேரு பிடி அரிசி. இந்த உலையில போடுற அரிசி எல்லாம் குடும்பத்துக்கு எல்லாரும் சாப்பிடுறதுக்கு. அப்புறம் இந்த ஒரு பிடி புடிச்சு எடுத்து வைக்கிறாள் அந்த அக்கா, அது அந்த சமுதாயத்துல உள்ள எல்லாரும் சாப்பிடுறதுக்காக எடுத்து வச்சாங்க. பிடி அரிசி திட்டம். திரும்ப மாச கடைசியில வந்து ஒருத்தர் அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாரு, கலெக்ட் பண்ணுவாரு, அதை சந்தையில விற்பாங்க. அந்த பணம் நாடார் மகாஜன சங்கத்துக்கு போகும். மகமைன்னு ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. என்ன வாங்கினாலும் வித்தாலும் இப்ப கவர்மெண்ட் டாக்ஸ் போடுதுல, சேல்ஸ் டாக்ஸ், அது மாதிரி அப்போ அந்த காலத்து சேல்ஸ் டாக்ஸ் தான் மகமை. இப்பயும் இந்த மகமை சிஸ்டம் இருக்கு, அது அந்த சமுதாயத்துக்கு. சரி, இவ்வளவு பணம் கலெக்ட் பண்றாங்களே, பிடி அரிசின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எதுக்கு? எஜுகேஷன், கல்வி கொடுக்கறதுக்கு, பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு, கல்லூரி நடத்துறதுக்கு, கோவில்கள் கட்டுறதுக்கு. அப்படி சின்ன சின்னதா சேர்த்து வச்ச பணத்துலதான் 28 லட்சம் ரூபாய் சீடு மணி கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். நாடார்களது உழைப்புல வியர்வையில உருவானதுதான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். 28 லட்சம் ரூபாய் தான் சீடு மணி. உலகத்திலேயே தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மாதிரி ஒரு சக்சஸ் ஸ்டோரி உலகத்திலே கிடையாது. 28 லட்சம் ரூபாய் சீடு மணியில ஆரம்பிச்சு இன்னைக்கு கோடிக்கு டெபாசிட் வச்சிருக்கிற வங்கி அந்த வங்கி. அமெரிக்கால பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்பரேட் வங்கி எல்லாம் மூடிக்கிட்டு இருக்கான். உலக பொருளாதார நெருக்கடியில 2008 தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கம்பீரமா நடை போட்டுச்சா இல்லையா? ஒரு சமுதாயம் நடத்துற வங்கி. இன்னைக்கு அது கார்பரேட்டைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது முழு ஓனர்ஷிப் கம்யூனிட்டி கிடையாது. ஆனாலும் அந்த பேர் சொல்றதுல அவங்களுக்கு பெருமை இருக்குல்ல. எப்படி முன்னுக்கு வந்தாங்க? சரி, அவங்க பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, அவங்க கோயில் கட்டினாங்க, அவங்க கல்லூரி கட்டினாங்க. நேத்து வரைக்கும் என்னை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல? ஆமா சொன்னேன். இன்னைக்கு நான் கோயில் கட்டியிருக்கேன்ல? ஆமா, நீ வராத அப்படி சொன்னாங்களா? நேத்து வரைக்கும் என்ன உன் கோயில் விட மாட்டேன்ட்ட இல்லடா? ஆமா. நீ கட்டின கோயில்ல நான் கட்டின கோயிலுக்கு நீ வராதடா அப்படி சொன்னாங்களா? இல்ல. ஒரு சைனீஸ் பழமொழி இருக்கு, யூ ட்ரூ எ ஸ்மால் சர்க்கிள் அண்ட் கெப்ட் மீ அவுட். நீ ஒரு சின்ன வட்டம் வரைந்தாய், என்னை வட்டத்திற்கு வெளியில் வைத்தாய். ஆனால் நான் ஒரு பெரிய வட்டம் வரைவேன், உன்னை வட்டத்திற்கு உள் வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்ன. ஏன்னா எனது அணுகுமுறை இன்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ் இல்ல. நாடார் சமுதாயத்தினுடைய மெசேஜ் அதுதான். யூ ட்ரூ எ ஸ்மால் சர்க்கிள் அண்ட் கெப்ட் மீ அவுட், பட் ஐ வில் டிரா எ பிக்கர் சர்க்கிள் அண்ட் ஐ வில் கீப் யூ இன். உன் கோயிலுக்கு என்னை வரவிட மாட்டேன்ட்ட. பரவாயில்ல ராசா, நான் கோயில் கட்டியிருக்கேன், என் கோயிலுக்கு நீ வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என் பள்ளிக்கூடத்துக்கு வா படிக்க கூப்பிட்டாங்க, என் கல்லூரிக்கு வா படிக்க கூப்பிட்டாங்க. நானே நாடார் காலேஜில் படிச்சு வந்தவன் தான். அங்க எந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜாதி ரீதியான பாரபட்சமே கிடையாது. அப்போ பாருங்க, ஒரு சமுதாயம் எந்த அளவு உயருது பாருங்க. காமராஜர் உயர்த்திட்டு போயிட்டாரு. இத மாதிரி அவருக்கு ஒரு அவப்பெயர் வேற வேணும். 9 வருஷம் சிஎம் இருந்த ஒருத்தர் 1885 காமராஜர் பிறக்கிறதுக்கு 18 வருஷத்துக்கு முன்னால ஸ்கூலும் காலேஜ் ஆரம்பிச்ச ஒரு ஜாதியை வளர்த்து விட்டாருன்னு சொல்றதெல்லாம் அது அவரது புகழுக்கு அழகல்ல. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி வளர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியே ரொம்ப குறைச்சு 1950கள்ல. இந்தியாவே வறுமை நாடு, சாப்பாடு இல்ல, பட்டினி. காமராஜர் கனடாவில இருந்து கேர் நிறுவனத்துல கோதுமையை கடனா வாங்கி இலவசமா வாங்கி நம்ம ஊர்ல பிள்ளைகளுக்கு சத்துணவு கொடுத்தாரு. உலகம் எல்லாம் நான் போய் பிச்சை எடுக்கிறேன்டா, நீ படிடான்னு சொன்ன ஒரு காமராஜர். நான் போய் பிச்சை எடுக்கிறேன், நீ படி, நீ படிக்கிறதுக்கு தான் நான் பிச்சை எடுக்கிறேன்.
அப்படி சொன்னவர் அவரு. அந்த சமுதாயத்தினுடைய முயற்சி பிரம்மாண்டமா வந்தாங்க. இப்படி நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும் சார், நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் மாத்திரமே இவ்வளவு, கேரளால இப்படிதான், ஆந்திரால இப்படிதான். பாலமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு மதுரை பக்கம், அலங்கானில் ஒரு ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு ரொம்ப பாப்புலர், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாலமேடுல நாடார் கம்யூனிட்டி ஒரு கூட்டுறவு பால் பண்ண ஆரம்பிச்சாங்க 63ல, கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இன்னைக்கு நீங்க போங்க, பாலமேடு இல்ல, அது பால்மேடு. அவ்வளவு மில்க் அபண்டன்ட் உற்பத்தி. அவங்களால எவ்வளவு கேட்டாலும் சப்ளை கொடுக்குறாங்க, டிமாண்டுக்கு சப்ளை கொடுக்க முடியல. அந்த பகுதியில் ஒரு 10,000 மாடு அந்த பால் பண்ணையை நம்பி வளருது. இந்த மாடுகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணுமே, கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் இல்ல, மருந்து இல்ல, ஊசி இல்ல, ஒண்ணு இருக்காது. அப்ப என்ன செய்யறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நாங்களே வெட்டினரி டாக்டர் அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டோம் சார், நாடார் சங்கத்துல இருந்துன்னு சொன்னேன். நாங்களே அப்பாயின்ட் பண்ணிட்டோம். அவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லா ஜாதி பிள்ளைகளும் படிக்குது, ஏழை பாளைகள் எல்லாரும் படிக்கிறான். நீங்க நம்ப மாட்டீங்க, தினசரி 200 மில்லி பால் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அரசாங்கம் கொடுக்குற சத்துணவு இல்ல, சமுதாயம் கொடுக்குற சத்துணவு. அந்த ஊர்ல தான் ஜாதிக்கு சொந்தமா ஒரு சினிமா தியேட்டர் இருந்துச்சு. இப்ப சினிமா தியேட்டர் இருக்கான்னு தெரியல, தியேட்டர்களே அழிஞ்சு போச்சு. இப்ப பாலமேடுல இருந்த சினிமா தியேட்டர் நாடார் மகாஜனத்துக்கு சொந்தமான சினிமா தியேட்டர். அங்க இளைஞர்களுக்கு தனியா பயிற்சி, ட்ரைனிங், கம்யூனிட்டி டாய்லெட், கம்யூனிட்டி சலூன், கம்யூனிட்டி சினிமா தியேட்டர். யோசிச்சு பாருங்க. அந்த ஊர்ல குடிக்க கூடாது, நாடார்கள் தான் குடிக்கூடாது சட்டம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. இப்பயும் இந்த பழக்கம் இருக்கான்னு கேட்டேன். என்ன இவ்வளவு டாஸ்மாக் வந்ததுக்கு அப்புறம் இப்பயும் இந்த குடிக்கூடாது சார், இந்த ஊர்ல குடிக்க மாட்டான், என்கிட்ட தெரியாம போய் மதுரை பக்கம் போய் குடிச்சிட்டு வந்துருவான், உங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டான்னு வேற சொன்னாரு. எங்க மதுரைக்காரங்களை சொன்ன குடிக்கூடாது சட்டம், அதை ஃபாலோ பண்றாங்க. எவ்வளவு பாருங்க நீங்க. ஆவின் ஏன் நஷ்டத்துல ஓடுது? நாடார் மகாஜன சங்கம் நடத்துற பால் பண்ணை ஏன் வெற்றிகரமா ஓடுது தெரியுமா உங்களுக்கு? உதாரணம் சொல்றேன். ஆவின் மேனேஜர் எவ்வளவு பந்தாவா இருப்பாரு, ஏசி ரூமு. நீங்க அந்த பால் பண்ணைக்கு போங்க, அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருப்பாரு, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். பழைய கால டெஸ்கை வச்சுட்டு கீழே பாய வச்சு உட்காந்துருப்பாரு. பால் ஏத்திக்கிட்டு லாரியில 2-3 லோடு லாரி மதுரை நோக்கி போகும். இப்ப அந்த பால் பண்ண கணக்கு எழுதுறாருல, அவருக்கு மதுரையில வேலை இருக்குன்னு வச்சுங்க. மதுரையில எனக்கு வேலை இருக்கு, இந்த லாரி அங்கேதானே போகுது, நானும் ஏறிக்கிறேன், அந்த லாரியில ஏறி வரக்கூடாது. அவர் வேலைக்கு அவர் டவுன் பஸ்ல தான் மதுரைக்கு போகணும். ஆவின் மேனேஜர் அப்படி கட்டுப்படுத்த முடியுமா? அவன் ஏசி கார்ல அவனுக்கு வேலை இருக்கோ இல்லையா, அவன் பொண்டாட்டி ஊரெல்லாம் சுத்துறதுக்கு ஏறி போயிட்டு இருப்பான். அதனால ஆவின் நஷ்டத்துல ஓடும், இது லாபத்துலதான் ஓடும். இப்ப இத பாருங்க, இத பார்த்துட்டு பல பேர் அதை ஆய்வு செய்யறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய வெற்றியா தான் காமிக்கிறானே தவிர ஒரு ஜாதியின் வெற்றியா காமிக்கிறதுக்கு அவனுக்கு துப்பு கிடையாது. இது கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட வெற்றியாது. அப்படின்னா தமிழ்நாட்டில் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் வெற்றி அடைஞ்சிருக்கணுமே, மிசரபிளி ஃபெயில்டு. இது ஒரு சமுதாயத்தின் வெற்றி என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்போதான் நமக்கு இதனுடைய அருமை தெரியும். இதெல்லாம் பார்த்து அந்த ஊர்ல மற்ற ஜாதிக்காரன் சேர்ந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல. இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இது பராசக்தி பால் பண்ண, அது இன்னொரு பேர்ல ஒரு பால் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல நாடார் தவிர மத்த எல்லாரும் அந்த பால் பண்ணையில மெம்பர் ஆகி ஆரம்பிச்சாங்க. ஓ, நாடாருக்கும் இவங்களுக்கும் போட்டியோ? நம்ம புத்தி அப்படித்தான் யோசிக்கும். போட்டியில இல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துழைப்பு. இவர் பால் ஆர்டர் எடுப்பாரு, ஒரு வாரத்துக்கு முன்னால எடுத்துருவாரு. திடீர்னு பால் ஷார்டேஜ் ஆச்சு, ஒரு 5000 லிட்டர் பத்தல. அங்கே போன் பண்ணா அவரு கொண்டு வந்து சரிங்க ஆச்சு நான் கொடுக்குறேன்னு அவர் அந்த 5000 லிட்டர் அவரு கொடுத்துருவாரு. இவங்களுக்கு ஒரு பணம் டேர்ன் ஓவர் பத்தல, டிரான்சாக்சன் கொஞ்சம் பணம் முடையா இருக்கு, இவர் பணத்தை அங்கே கொடுப்பாரு, அவரு பணத்தை இங்கே கொடுப்பாங்க. பரஸ்பரம் ஒற்றுமை உணர்வுடன் அந்த ஊர் இன்னைக்கு உச்சத்துல போய்கிட்டு இருக்குது.